ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி டிவி. தந்தி பேப்பர் நீங்கள் பார்த்தா தெரியும். நம்ம ஹெட்லைனை பார்த்துருப்பீங்க. நல்ல ஹாப்பி 2009, அதாவது புத்தாண்டமாக பேப்பரை காலையில் எடுத்து படித்த உடனே ஹாப்பி 9 அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்த்தோன்னே, அதாவது தந்தி பேப்பருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பிழை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. அது கிடையாது. அதில் இருக்க ட்ரிக் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே நிறைய பேர் தந்தி பேப்பருக்கு, பெரிய பேப்பர், இந்த பேப்பருக்கு இவ்வளோ பெரிய விளம்பரத்துக்கு வந்து தவறான ஒரு விளம்பரத்தை இவ்வளோ பெரிய ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்காங்களேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது கிடையாது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2019ன்னு கரெக்டாக போட்டிருப்பாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு விளம்பர யுத்தின்னு சொல்லணும். அதாவது நம்மளுடைய தொழில்களை வந்து விளம்பரம் மூலியமாக கொண்டு போகும்பொழுது அதில் ஏதாவது ஒரு சின்ன யுத்தி வச்சிருந்தால் நிச்சயமாக அந்த விளம்பரம் வந்து நம்ம படிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய மனசில் வந்து பதிஞ்சிருக்கும். அதன் பேரில் தான் இந்த 2009 அப்படிங்கிறது. இந்த விளம்பரம் இன்னைக்கு வராமல் 2 நாள் கழிச்சு வந்துருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக மக்கள் மத்தியில் அது பரபரப்பாக பேசப்பட்டிருக்காது. 2019 டயத்தில் 2009ன்னு போட போய் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து அதிகப்படியாக இந்த விளம்பரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். என்னங்கிறத ஆராயிரும். அதுதான் இந்த விளம்பரத்தை டிசைன் பண்ணவருடைய யுத்தின்னு சொல்லணும். நம்ம நியூஸுக்கு வரலாம். இந்த விளம்பரத்தோட முழுக்க காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஹோண்டா, ஆக்டிவா எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் வீலில் டபுள் பிரேக் சிஸ்டத்தை கொடுத்தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்ந்து பிரேக் பிடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை 2009லேயே கொடுத்தாங்க. ஆனால் இன்றளவும் பல இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளால் அந்த 2 பிரேக் கண்டுபிடிக்க சிஸ்டத்தை வந்து கொடுக்க முடியலை. அதை இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தொழில்நுட்பத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை, இந்திய மக்களுக்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விளம்பரம் அமைஞ்சிருக்கு. இந்த விளம்பரத்தை தயாரித்தவங்களுக்கும் தவறு கிடையாது. இந்த விளம்பரத்தை போட்ட தினத்தந்தி பேப்பருக்கும் அது தவறு நடக்கலை. நிச்சயமாக மக்களோட மனசில் இந்த விளம்பரம் நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விளம்பரத்தை டிசைன் பண்ணவருடைய முழுக்க நோக்கம். இதை நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு வைரல் ஆக்குனாங்க. தினத்தந்திக்கு வந்து தவறு பெற்றுட்டு அவங்க ஃப்ரண்ட் பேஜ்லேயே 2019ங்கிறதுக்கு 2009ன்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. அது கிடையாது. அப்படிலாம் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த விளம்பர டிசைன் பண்ணவங்களுடைய முழுக்க நோக்கமாக இருந்துச்சு. அந்த ஹாப்பி 2009ன்னு போட்டு இந்த விளம்பரத்தை மக்களோட மனசில் நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து விளம்பர யுக்தி. இந்த மாதிரி யுக்திகளை கடைபிடிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. எப்பொழுதுமே தந்தி நிறுவனத்துக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பிழை வராது அப்படிங்கிறது தான் உண்மை. இது போன்ற தகவல்களுக்கு எப்போவுமே பரணி டிவியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது போன்ற அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.